வணக்கம். தந்தையின் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. ஒவ்வொரு நாளும் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியின் வாயிலாக கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட நிறைய தகவல்களை நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றும் உங்களுக்காகவே நிறைய தகவல்கள் காத்திருக்கின்றன. நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக தெளிவுபட பகுதிக்கு செல்லலாம். இன்றைய தெளிவுபட பகுதியில் எண்ணற்ற பொறியியல் படிப்புகள், அதற்கான வேலை வாய்ப்புகள் குறித்துதான் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். அந்த வகையில் முனைவர் பேராசிரியர் திரு இரா சந்திரசேகரன் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார். அவர்களிடம் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு வெற்றி குறிப்புகளை பெறலாம். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு பொறியியல் படிப்புகள், எண்ணற்ற பொறியியல் படிப்புகள் அப்படின்னு ஒரு இன்ட்ரோ கொடுத்திருக்கோம். சோ அப்படி பார்க்கும்போது நிறைய கோர்சஸ் இருக்கு என்ஜினியரிங்ல. சோ ஹவு டு யூ கிளாசிஃபை திஸ் செட் ஆஃப் கோர்சஸ் டு பி ட்ரெடிஷனல் கோர்சஸ், இல்ல இது வந்து ரிசர்ச் ஓரியன்டட் கோர்சஸ், இது வந்து உங்களுக்கு ஜாப் ஓரியன்டட் கோர்சஸ், அந்த மாதிரி நீங்க எப்படி என்ஜினியரிங் கோர்சஸ் கிளாசிஃபை பண்ணுவீங்க? பொதுவா ஒரு 3ல இருந்து 4 வகையா பிரிக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி ரெகுலர் ட்ரெடிஷனல் கோர்சஸ், சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இதெல்லாம் வந்து அரைச்ச கோர்ஸ்கள்னு சொல்லலாம். அடுத்தது வந்து ஸ்பெசிபிக்கா ஃபுட் டெக்னாலஜி, செராமிக் இன்ஜினியரிங், மைனிங், மெட்டலர்ஜி, இந்த கோர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது அந்த பர்டிகுலர் ஃபீல்டுக்கு தான் போகும். தேர்ட் ஒன் பயோடெக்னாலஜி, மெக்காட்ரானிக்ஸ், இந்த மாதிரி இன்டர் கனெக்ஷன்ஸ், இதுக்கெல்லாம் வந்து ஸ்கோப் வந்து ரிசர்ச் பண்ணாதான் உண்டு. இன்னைக்கு காலகட்டத்தில் அண்டர் கிராஜுவேட் லெவலில் நிறுத்தினாங்கன்னா இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம இருக்கும். ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ் இதெல்லாம் எதுக்கு கீழே வரும்? ஏரோஸ்பேஸ், ஏரோநாட்டிக்கலும் எடுத்துட்டீங்கன்னா அது அந்த இன்ஸ்டிடியூஷனை பொறுத்து இருக்கு. கோர்ஸ் ரொம்ப நல்ல கோர்ஸ் தான். ஒரு காலத்துல MIT மொத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஏரோஸ்பேஸோ ஏரோநாட்டிக்கல். டாக்டர் அப்துல் கலாம்லாம் படிச்சாரு. ஆனா அதே கோர்ஸை வந்து இன்னைக்கு எங்கேயோ ஒரு அருவங்கட்சியில எங்கேயோ கொடுக்கணும்னா முடியாது. இருந்தாலும் கொடுக்கறாங்க. அந்த குழந்தைங்க அந்த படிப்பை படிச்சுட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏர்கிராப்ட்னு ஏதோ பழைய ஏர்கிராப்டை கொண்டு வந்து வச்சிருப்பாங்க, அதை காமிப்பாங்க. இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் மாறி போச்சு. அதனால ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ் மரைன் இன்ஜினியரிங், இதெல்லாம் தயவு செய்து நல்ல இன்ஸ்டிடியூஷன்ல போய் படிங்க. இந்த விஷயம் பத்தி நிறைய பேசலாம். ஒரு நேர் இணைப்பில் காத்திருக்கிறார். முதல் அவரிடம் பேசலாம். சென்னையிலிருந்து லட்சுமி காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். லட்சுமி வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? எங்க பொண்ணு 12வது முடிச்சிருக்காங்க. பொறியியல்ல வந்து சிவில் படிக்கலாமா இல்ல அக்ரி படிக்கலாமான்னு ஒரு தெளிவான இது இல்ல. அது எது எடுத்தா நல்ல ஸ்கோப் இருக்கு? நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் லட்சுமி. சிவில் எடுக்கலாமா இல்ல வேற என்ன கோர்சஸ் எடுக்கலாம்? நீங்க சிவில் எடுத்தீங்கன்னா 4 வருஷம் கழிச்சு நீங்க வெளியில வரைச்ச சொந்த கால நிக்கலாம். எந்த விதமான தயக்கமும் இல்லாம பல கம்பெனிகள்ல வேலைக்கு சேரலாம். ஆனா சம்பள விகிதம் வந்து எதிர்பார்த்த அளவு கிடைக்காது. ஐடில கிடைக்கிற மாதிரியோ இல்ல மத்த கம்ப்யூட்டர் சார்ந்த நிறுவனங்கள் கிடைக்கிற மாதிரியோ கிடைக்காது. சிவிலை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலா சொந்த காலில் நிற்கக்கூடிய ஒரு துறை. அதுக்கு நிறைய முனைப்போட செய்யணும். 70-80% வேலைகள் வந்து வெயிலையும் மழையிலையும் ராத்திரி பகலா வேலை செய்யக்கூடியது. அதுக்கு உடம்புல திறன் இருக்கணும். இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் அவங்க பார்த்துட்டு அவங்க வந்து சிவில் எடுத்துக்கலாமா இல்ல ஐடி ஓரியன்டட் கோர்சஸ் எடுத்துக்கலாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். நெல்லையிலிருந்து ஆனந்த் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஆனந்த் வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன ஆனந்த்? சொல்லுங்க. வணக்கம் மேடம். என் தங்கச்சி 10th முடிச்சிருக்கா. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாமா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தா நல்ல ஸ்கோப் இருக்குமா மேடம்? இப்போ அவங்க 11th எடுத்ததுன்னா லேப்டாப் கொடுக்காங்களா மேடம்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தா லேப்டாப் கொடுப்பாங்களா? ஆனந்த் உங்களுடைய கேள்வி என்ன தெளிவா சொல்லுங்க ஆனந்த். மேடம் 10th அவர் 10th முடிச்சிருக்காரு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கலாமா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தாங்க லேப்டாப் கொடுப்பாங்களா? இல்ல ஆக்சுவலா லேப்டாப் படிக்க போறாங்க. சரி, இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, எந்த இன்ஸ்டிடியூஷனை செலக்ட் பண்றோம் அப்படிங்கறது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இப்ப இருக்கிற காலகட்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோர்சஸ் செலக்ட் பண்ற அளவுக்கு இன்ஸ்டிடியூஷனை ஒழுங்கா செலக்ட் பண்றாங்களா? அத வந்து நிச்சயமா இல்லைன்னு சொல்லுவேன். நீங்க ஒரு ஸ்டேஜில் பாத்தீங்கன்னா ஒரு துணைவேந்தர்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்தவங்க எல்லாமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நடுவில் கூட உங்க ப்ரோக்ராம்ல டாக்டர் கலாநிதி கூட சொன்னாரு, எம்ப்ளாயபிலிட்டிங்கிறது வந்து வேலைக்கு தகுதியா இந்த குழந்தைங்க வராங்களா இல்லையாங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப புவர். 60-70% ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அன்எம்ப்ளாயபிள். அவங்க தப்பு கிடையாது, அவங்களுக்கு கம்யூனிகேஷனே இல்ல. என்ன படிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியல, எதுக்காக படிச்சாங்கன்னு தெரியல, அந்த படிப்பை நான் எங்க யூஸ் பண்ண போறேன்னு தெரியல. குவாலிஃபிகேஷன் மட்டும் தான், வெறும் டிகிரி தான் இருக்கு.
அதை வந்து பலவிதமான சந்தேகங்கள்ல அவங்க கேட்டு தெளிவுபடுத்துறதுக்கு அந்த அளவுக்கு ஆசிரியர்கள் கிடையாது. ஆசிரியர்கள் இவங்களுக்கு 2 வருஷம் முன்னாடி பாஸ் பண்ணவங்க தான். பல கல்லூரிகள் திறந்திருக்கு. இன்னைக்கு இங்க பாக்குறீங்க 1.5 லட்சம் சீட்டு வேக்கண்ட், 70,000 சீட்டு வேக்கண்ட், 1 லட்சம். காரணம் என்ன? மெயினா தாக்கம் என்னன்னாக்க பொறியியல் மாத்திரம் படிப்பு இல்ல, அந்த பொறியியல் படிக்கிறச்சியே மற்றதெல்லாம் சேரணும். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும், உங்களுக்கு ஒரு ஜெனரல் நாலேஜ் இருக்கணும், 4 பேரோட பழகக்கூடிய ஒரு தன்னை வெளிப்படுத்தி கொடுத்த ஆற்றல் இருக்கணும். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். இன்னைக்கு எந்த கம்பெனிக்கு உள்ள போனாலும் அப்ளிகேஷன் எழுதிருச்சியே உங்க லட்சணம் தெரிஞ்சு போகுது. அப்பா பேர் எழுதலாமா இல்ல இனிஷியல் போடலாமான்னு பேனா தயங்கரிச்சியே புரிஞ்சு போறது இந்த பையனுக்கு இவ்வளவுதான் விவரம் தெரியும். எல்லாரும் ஒரே ஒரு லைன்ல சொல்லிடுறாங்க, சார் நான் தமிழ் மீடியத்துல படிச்சேன். தமிழ் மீடியம் வந்து ஒரு தடைக்கல் அல்ல. நாங்கெல்லாம் படிச்சது என்ன சொல்ல போனா தமிழ் மீடியத்துல 6ஆம் கிளாஸ்ல தான் எங்களுக்கு ஏ ஃபார் ஆப்பிளே சொல்லி கொடுத்தலவர். அந்த கேண்டிடேட் காமிக்கிற இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெடிகேஷனை பொறுத்து தான் அதுக்கு வந்து அந்த கல்லூரியோட சூழ்நிலை எடுக்கும். இப்ப கிண்டி கேம்பஸ்ல யாரையாவது கொண்டு போய் விடுங்க, அதே இன்னொரு ஒரு சின்ன ஊர்ல இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ் கேம்பஸ்ல விட்டீங்கன்னா கிண்டி கேம்பஸ் இவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ எல்லா விதமான இதுலயும் ஒரு டெக்கோ பேஸ்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவான், ஒரு 4 பொண்ணுங்களோட போய் விளையாட பேசுறது எல்லாம் பண்ணுவான். அந்த மாதிரி அவன் சங்கோஜம் இல்லாம வளருவான். அதே வெளியூர்ல ஒரு சின்ன கல்லூரியில இருக்கிறவங்களுக்கு வந்து காலேஜ் போக வேண்டியது, அதுவும் வந்து வாரத்துல ஒரு நாளைக்கு ஸ்பெஷலா இதெல்லாமும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இன்னொரு நேயர் காத்திருக்கிறார், நம்ம அவரிடம் பேசலாம். சென்னையிலிருந்து ரேணுகா காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ரேணுகா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? ரேணுகா சொல்லுங்க. ஹலோ வணக்கம் ரேணுகா. நான் +2 முடிச்சிருக்கேன். ஓகே. ஏரோநாட்டிக்கல் பண்ணலாம்னு ஒரு இன்ட்ரெஸ்ட். ஓகே. இங்க பண்ணலாமா இல்ல அப்ராட்ல பண்ணலாமான்னு ஒரு ஐடியா. எப்படி நல்ல ஸ்கோப் இருக்குமா? ஏரோநாட்டிக்கல் எதனாலமா இன்ட்ரெஸ்ட் வந்தது? அது சின்ன வயசுல இருந்து ஒரு அத பத்தி நீங்க என்ன பண்ணுங்க, சிலபஸ் இருக்கு, மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, நீங்க MIT இருக்கு, அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில தான் வருது. அந்த சிலபஸ பாருங்க, உங்களுக்கு என்ன அதுல புரியும்னு பாருங்க. இதுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு ரொம்ப குறைச்சல். இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பணம் செலவழிக்க கூடிய திறமை உங்க அப்பா அம்மாவுக்கு இருக்கணும். நீங்களும் நல்லா படிக்கக்கூடிய திறமை இருக்கணும். எடுத்தோன்னு அந்த கோர்ஸ் எடுத்து படிக்க முடியாது. கும்பகோணத்திலிருந்து பானு என்கிற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். பானு வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் சார், என் பையன் +2 முடிச்சிருக்கான் சார். அவனுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கலாமா இல்ல ஆர்கிடெக்சர் எடுக்கலாமான்னு குழப்பமா இருக்கு சார். இது 2ல எடுத்தா எது நல்ல வேலை வாய்ப்புன்னு தெரிஞ்சுக்கணும் சார். அதுதான் இப்ப ஒரே குழப்பமா இருக்கு சார். தெரிஞ்சுக்கலாமா? ரெண்டுமே தெற்கு வடக்குமா. ஆர்கிடெக்சர்ங்கிறது வந்து அந்த பையனோட உடம்புல ஊறணும். அது வந்து ஆர்கிடெக்சர்ங்கிறது வந்து அந்த குழந்தைக்கு சின்ன வயசுல அதோட தாக்கம் இருக்கணும், அதுலதான் வர முடியும். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் யார் வேணாலும் படிக்கலாம், புரிஞ்சுங்களா? ஆர்கிடெக்சர் வந்து சிற்பி மாதிரி, ஒரு ஓவியம் மாதிரி, அவனுக்கு அந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா தான் ஆர்கிடெக்சர் ஆக முடியும். வெறும் ஆர்கிடெக்ட் ஆகலாம், BArch டிகிரி வாங்கலாம், ஆனா அவனால தொழிலும் பண்ண முடியாது, சொந்த காலம் நிக்க முடியாது. எந்த விதமான கற்பனை சக்தி இல்லாதவன் ஆர்கிடெக்ட் இருந்து புண்ணியம் இல்ல. விஜயலட்சுமி அவரிடம் பேசலாம். விஜயலட்சுமி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. மேம், இது முடிச்ச உடனே நான் +2 முடிச்சிருக்கேன். இப்ப வந்து இது ஈஸி படிச்சா ஸ்கோப் அதிகமா இருக்குமா, ட்ரிபிள் நல்ல ஸ்கோப் அதிகமா இருக்குமா தெரிஞ்சுக்கலாம். விஜயலட்சுமி, ஈஸி ட்ரிபிள் ரெண்டுத்துல வந்து எதுல ஸ்கோப் அதிகமா இருக்கும், என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஈஸி ட்ரிபிள் ரெண்டுத்திலுமே பேரலல் சப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்கும். ஆனா ஈஸியில போனீங்கன்னா கம்யூனிகேஷன், அதோட டெக்னாலஜி, அதை பத்தி நிறைய சொல்லி தருவாங்க. இந்த ட்ரிபிள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து 2 விஷயங்களை தெளிவா தெரியணும். மேத்தமேட்டிக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா பின்னாடி அதுல லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம், ஃபோரியர் சீரீஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க. அதுக்கு மேத்தமேட்டிக்ஸ் பேக்ரவுண்ட் 2த்துக்குமே வேணும். அதுல ட்ரிபிள்க்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும். அதனால படிப்புல மேத்ஸ்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா தான் இந்த 2த்துல எடுக்கலாம். ஈஸியை பொறுத்த வரைக்கும் நீங்க மார்க்கெட்ல நல்ல ஸ்கோப் இருக்கு. பட் ட்ரிபிள் படிச்சீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வருது. இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி ஸ்கோப்ஸ் நிறைய டெவலப் ஆயிட்டு வருது.
ட்ரிபிள் இஸ் பெட்டர். ட்ரிபிள் இஸ் பெட்டர். பட் ஈசி ட்ரிபிள் இந்த மாதிரி கோர்சஸ் எடுக்கும்போது கோர் கம்பெனிஸ் அப்ரோச் பண்றது ஒரு நல்ல விஷயமா இருக்குமா சார்? ஏன்னா இப்ப இருக்கிறதுல பாக்கும்போது ஈசி ட்ரிபிள் பண்ண கேண்டிடேட்ஸும் கார்பரேட் குள்ளதான் வராங்க. அப்படி இருக்கும்போது கோர் கம்பெனிஸ்ல டெக்னிக்கல் இன்னைக்கு இருக்கிற நிலைமை, அதாவது 1995-96 இருந்து ஆரம்பிச்சு ஈவன் போன வருஷம் வரைக்கும் நிலைமை எப்படின்னா, நீங்க என்ன பொறியியல் படிச்சிருந்தாலும் சரி, ஒரு ஐடி கம்பெனிக்காரங்க வந்து எடுத்துன்னு போயிட்டு இருந்தாங்க. 1400 பேர் நாங்க ரெக்ரூட் பண்ணோம், 2000 பேர் ரெக்ரூட் பண்ணோம். இன்னைக்கு அவங்களுக்கே புரிஞ்சு போச்சு, இன்ஜினியரிங் படிச்சு தான் அந்த 6 மாச ட்ரைனிங் கொடுத்து அவங்கள உள்ள கொண்டு வந்து அந்த கம்ப்யூட்டர்ஸ் ஆபரேஷனோ இல்ல ஆன் சைட் ஐடி கம்பெனிஸ்ல ஐடி எனேபிள் சர்வீஸ் பண்ணாங்க. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஈவன் ஒரு ஆர்டினரி கிராஜுவேட் இஸ் இனஃப்ங்கிற ஸ்டேஜ் வந்து நீங்க ரீசெண்டா பாத்திருப்பீங்க. பிஏ, பிகாம், பிஎஸ்சி இந்த கோர்ஸ்க்கெல்லாம் பயங்கர டிமாண்ட் இந்த வருஷம். ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, இனிமே நம்மளதான் எடுக்க போறான், இன்ஜினியரிங் காலேஜ் ஆளுங்க எடுக்க போறது இல்ல. இது ஒரு காரணமா இந்த வாட்டி இன்ஜினியரிங் அட்மிஷன்ல வந்து ரொம்ப தொய்வு ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜோட அட்மிஷனுக்கு தொய்வு காரணம் என்ன, இனிமே ஐடி கம்பெனிஸ் எல்லாம் வந்து இவங்க பின்னாடி வரப்போறது இல்ல. இது போன வருஷத்துல இருந்து இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் இன்னொன்னு, ரிசர்ஷன் மார்க்கெட், காஸ்ட் ஆப்டிமைஸ் பண்றீங்க. எல்லா ப்ராடக்ட்டும் இன்னைக்கு காஸ்ட் ஆப்டிமைஸ் பண்ணுச்சு. சாஃப்ட்வேரோ ஹார்ட்வேர் எல்லாத்துக்குமே அதே தான் பொருந்தும். அப்படி வரைச்ச என்ன ஆகுது, உங்களுக்கு இன்புட் காஸ்ட் 22,000 24,000 கொடுத்து ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் எடுத்து இன்போசிஸ் மாதிரி இவங்க மஹிந்திராலயோ இல்ல மைசூர்லயோ கொண்டு போய் ட்ரைனிங் கொடுக்குறாங்க 6 மாசம். அதே ஒரு பிஏ பிகாம் எடுத்தீங்கன்னா 8,000 ரூபாயிலேயே அவனை உட்கார வச்சோம்னாலே அவன் இந்த கம்பெனி விட்டே போக மாட்டான். இவனாவது 4 கம்பெனி ஷிப் பண்ணுவான். தொடர்ந்து பேசலாம். சென்னையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், சுரேஷ்குமார், அவரிடம் பேசலாம். சுரேஷ்குமார் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சுரேஷ்? சொல்லுங்க. வணக்கம் மேடம், என்னோட பையன் இப்ப 12th முடிச்சுட்டான். ஓகே. இந்த சாஸ்திரா யூனிவர்சிட்டியில வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. ஓகே. அதே மாதிரி மெக்கன்ட்ரானிக்ஸ் ஒரு கோர்ஸ் இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் கோர்ஸுக்கும் இந்த மெக்கன்ட்ரானிக்ஸ் கோர்ஸுக்கும் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, அதுல எடுத்துக்கலாமான்னு தெரிஞ்சு கேட்கறேன். நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் திரு சுரேஷ்குமார். அந்த பேர்லயே உங்களுக்கு தெரியும், மெக்கானிக்கல் வித் எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டும் சேர்ந்துதான் மெக்காட்ரானிக்ஸ். இது வந்து ஸ்பெசிபிக் கோர்ஸ் இதெல்லாம். அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வரைச்ச இது எல்லாமே வந்து கோர் ஸ்பெசிபிக் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட ஓரியன்ட் பண்ணி போறது. அந்த மாதிரி போறச்ச உங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைச்சல். அதுக்குன்னு சில டார்கெட் கம்பெனிஸ் இருக்கும், டார்கெட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுத்துப்பாங்க. பிளஸ் நீங்களும் அந்த சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு அந்த குழந்தைங்களும் மார்க் வாங்கணும். வாங்க முடியலன்னா தே ஆர் ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். எந்த விதமான ஜாபுக்கும் போக முடியாது ப்ராப்பரா. ஏன்னா அவங்க எடுத்துட்டு இருக்க லைனே ஒரு பர்டிகுலர் நேர்கோட்டில் போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் எல்லாம் புரிஞ்சுக்கணும், பேரண்ட்ஸ் அனலைஸ் பண்ணணும். கோர்ஸ் மொத்தம் எடுத்து பிரயோஜனம் இல்லை. மெக்காட்ரானிக்ஸா இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரி ஸ்பெசிபிக் கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னா அங்க போய் அங்க முன்னாடி இருக்க சீனியர்ஸ் போய் பார்க்கணும், வாத்தியாரங்களை போய் பார்த்து கன்சல்ட் பண்ணி இதுக்கு என்ன சார் ஸ்கோப் இருக்குன்னு. இந்த மாதிரி பொதுவா ஒரு டிவி நிகழ்ச்சி மூலமா நீங்க சூஸ் பண்றதுலாம் தப்பு. So like joining the course is not enough, but அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நிறைய பண்ண வேண்டியது தான் ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறாங்க. தூத்துக்குடியிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், மாரிச்செல்வன், அவரிடம் பேசலாம். மாரிச்செல்வன் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். ஆக்சுவலா எனக்கு 2 டவுட் மேடம். சொல்லுங்க. அதாவது டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளிகேட்டுக்கும் அதுல படிக்க என்ன டிஃபரன்ஸ் மேடம்? எதுவும் வேல்யூ வைஸா எதுவும் படிச்சு போற ஸ்டூடெண்ட்டுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா? கொஞ்சம் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நல்ல கேள்விங்க. டீம்டு யூனிவர்சிட்டிங்கிறது நிகர்நிலை பல்கலைக்கழகம்னு. அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து டெவலப் பண்ணி எல்லா பொறியியல் கல்வியும் இணைச்ச ஒரு இணைப்பகம் அது. டீம்டு யூனிவர்சிட்டி வந்து தன்னிச்சையா எந்த கோர்ஸையும் நடத்த முடியாது. அவங்க என்ன பண்றாங்க, செக்ஷன் 3 ஒரு யூனிவர்சிட்டி ஆக்ட் இருக்கு, யூஜிசி ஆக்ட், அது படி என்ன பண்றாங்க, கோர்சஸ் புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதுக்கு வெறும் அவங்க யூஜிசிலையும் ஏஐசிடிலையும் அப்ரூவல் வாங்கிக்கணும். வேற அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய அவங்களோட அஃபிலியேட் ஆயிருக்கக்கூடிய அந்த 500 சுற்றம் காலேஜ் எல்லாருமே அவங்களோட கோர்சஸ் எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டியோட டைரக்ட் கண்ட்ரோல்ல வருது. நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள்ல சில பல்கலைக்கழகங்களை தவிர்த்து மிச்சம் எல்லாமே பாத்தீங்கன்னா பேருக்கு தான் அவைகள் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி. மற்றபடி ஒரு பொறியியல் கல்லூரியோட மோசமா தான் இயங்குறது. அதனால கூடிய மட்டும் அண்ணா யூனிவர்சிட்டி சார்ந்த பல்கலைக்கழக கல்லூரிகளில் சேர்ந்தீங்கன்னா புத்தாலித்தனம். நல்ல நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்களே சொன்னீங்க, சாஸ்திரா இருக்கு, விஐடி இருக்கு, எஸ்ஆர்எம் இருக்கு. அந்த மாதிரி பல்கலைக்கழகங்கள்லாம் நல்லா உருவாகி வந்து கொண்டிருக்கின்றன.
இவங்கள போய் சேரலாம். அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் போய் அங்க ஜாயின் பண்ணலாம். சென்னையில இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் ரங்கேஷ், அவரிடம் பேசலாம். ரங்கேஷ் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. நமஸ்தேமா, என் பொண்ணு வந்து 10th முடிச்சிருக்கா. எந்த குரூப் +1 எந்த குரூப் எடுத்தா பெட்டரா இருக்கும்? 10th முடிச்சிருக்காங்க. அவளுக்கு என்ன பிடிக்குங்க அந்த கோர்ஸ் எடுக்க சொல்லுங்க. அவளுக்கு என்ன பிடிக்கும் பாருங்க. இன்னைக்கு வந்து காமர்ஸ் கோர்ஸும் எடுக்கிறாங்க, கம்ப்யூட்டர் கோர்ஸும் எடுக்கிறாங்க. +1 +2ல வந்து என்ன கோர்ஸ் அந்த குழந்தைக்கு பிடிக்குதோ அந்த கோர்ஸ் எடுக்க சொல்லுங்க. புதுக்கோட்டையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் கோட்டைசாமி, அவரிடம் பேசலாம். கோட்டைசாமி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. மேடம் வணக்கம். சார் வணக்கம் கோட்டைசாமி, உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. சார் மேடம் என் பொண்ணு வந்து பிஇ முடிச்சிட்டாங்க, இசிஇ முடிச்சிருக்காங்க. ஓகே. அடுத்தபடி சாசால எம்டெக் பண்ணலாம்னு இருக்கான். ஹலோ, தொடர்ந்து பேசுங்க கோட்டைசாமி, நீங்க பேசுறதுக்கு. எம்டெக் பண்ணலாம்னு இருக்கான். ஓகே. அதுல வந்து எந்த இது நல்லா இருக்கு அப்படிங்கறது சார்ட்ட கேட்கணும். எம்டெக் இப்ப அடுத்தது ஜாயின் பண்றதா இருக்காங்க, பிடெக் முடிச்சிட்டாங்க. இப்போ எம்டெக் பண்றதுனால அதோடைய ஸ்கோப்ஸ் எப்படி இருக்கும்? எதுக்காக எம்டெக் பண்றாங்க என்ன சொல்லலாமான்னு கேக்குறேன். எதுக்காக எம்டெக் பண்றாங்க? ஹலோ கோட்டைசாமி, இப்ப உங்களோட டாட்டர் வந்து எதுக்காக எம்டெக் பண்றாங்க? இல்ல எம்டெக் சாசால பண்ணா எந்த இது எடுக்கலாம்? சாஸ்திரால எம்டெக் பண்ணணும். பவர் எலக்ட்ரானிக் டிரைவ்ஸ்னு ஒன்னு இருக்கு, அது நல்லா இருக்குமா சார்? என்ன பண்ணிருக்காங்க பிடெக்ல? பிடெக்ல அவங்க படிக்கிறது பிடெக் பண்ண சார். பிஇ வந்து இசிஇ முடிச்சிருக்காங்க. இசிஇ முடிச்சிருக்காங்க. ஆமாங்க. அதுல எம்டெக்ல என்ன பண்ண போறாங்க? அதுதான் சார் உங்கள்ட்ட கேக்குறேன், எந்த இது பண்ணா அவங்களுக்கு ஜாபுக்கு நல்லா இருக்கும்? அதாவது எம்டெக்ங்கிறது வந்து இன்னும் 2 வருஷம் நீங்க போஸ்ட் கிராஜுவேட் பண்றதுதான். அதுல என்ன சப்ஜெக்ட் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், எதுல பண்ண போறாங்க? அது பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ். அந்த மாதிரி கேளுங்க. எம்டெக் பவர் எலக்ட்ரானிக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேளுங்க. இன்னைக்கு எம்டெக் பவர் எலக்ட்ரானிக்ஸ்க்கு நல்ல ஸ்கோப் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தான் இன்னைக்கு மந்திரமே. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஒரு மோடி கவர்மெண்ட் வந்தாச்சு, இவங்களோட ஃபர்ஸ்ட் இதுவே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். அதுல வரைச்ச எல்லா விதமான செக்டாரும் வரைச்ச பவர் எலக்ட்ரானிக்ஸ் இஸ் த பெஸ்ட் செக்டார், கம்யூனிகேஷன் இஸ் த நெக்ஸ்ட் செக்டார். இதெல்லாம் வந்து நல்ல பிக்கப் பண்ணக்கூடிய ஒரு இடங்கள். 2 வருஷத்துல இந்த பொண்ணு வெளில வரைச்ச ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். தைரியமா எம்டெக் பண்ணலாம். சென்னையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் பவித்ரா, அவரிடம் பேசலாம். பவித்ரா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பவித்ரா சொல்லுங்க. ஹலோ, குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங், சொல்லுங்க பவித்ரா. நாங்க பவித்ரா பேசுறோங்க. சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. நாங்க பிஎஸ்சி எடுக்கலாமா இல்ல இன்ஜினியரிங்? பிஎஸ்சி என்ன குரூப் எடுக்கலாம், இன்ஜினியரிங் என்ன குரூப் எடுக்கலாம் மேம்? உங்களுக்கு என்ன கோர்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு பவித்ரா? எங்களுக்கு பிஇல இசி இல்ல ட்ரிபிள் இ காணும். பிஎஸ்சில கம்ப்யூட்டர் மேத்ஸ் தவிர எது நல்லது தெரிஞ்சுக்கலாம் பவித்ரா. நீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர்லாம் படிக்கிறதை விட பிஇல இசிஇ ட்ரிபிள் இ இதெல்லாம் எடுக்கலாம். ஏன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் அரையும் குறையுமா நிக்கிற ஃபீல்டு இது. அதுக்கப்புறம் நீங்க எம்எஸ்சி கம்ப்யூட்டர் பண்ணாதான் உங்களுக்கு கொஞ்சமாவது வேறம் பத்தும். இல்லன்னா ஒண்ணுமே தெரியாது. வேற பழைய காலத்து அந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் மொத்தம் சொல்லி கொடுப்பாங்க பிஎஸ்சில. நீங்க போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணாதான், அதாவது 5 வருஷம் நீங்க பண்ணாதான் உங்களுக்கு முடியும். வேற நீங்க இன்ஜினியரிங் பண்ணீங்கன்னா இசிஇ ட்ரிபிள் இ அந்த மாதிரி கம்ப்யூட்டர் சார்ந்தது பண்ணலாம். instead of going to BSc they can go for BE. தர்மபுரியிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் செல்வம், அவரிடம் பேசலாம். செல்வம் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன செல்வம் சொல்லுங்க. ஹலோ செல்வம் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம், எங்க பையன் இப்ப +2 முடிச்சிட்டாங்க மேடம். ஓகே. +2 முடிச்சிட்டு இப்ப வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்கணும்னு ஆசைப்படுறான். சிவில் இல்ல மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஓகே. எது மேடம் நல்லா இருக்கும் படிச்சா? தெரிஞ்சுக்கலாம் செல்வம். மெக்கானிக்கல் இன்ஜினியர் ரொம்ப நல்ல கோர்ஸ் சார். மெக்கானிக்கல்லயே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பிரான்சஸ் இருக்கு. ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல் அந்த மாதிரி. அதெல்லாம் போகாம நேர மெக்கானிக்கல் மாத்திரமே படிக்க சொல்லுங்க. ஏன்னா அதெல்லாம் ஸ்பெஷல் கோர்சஸ். அது அதை வந்து இன்னைக்கு அண்டர் கிராஜுவேட் லெவல்ல கொடுக்கறாங்க. அதெல்லாம் போஸ்ட் கிராஜுவேட் லெவல்ல ஆஃபர் பண்ற கோர்சஸ். அது கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் லெவல்ல ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், மேனுபேக்சரிங் இன்ஜினியரிங் எல்லாத்துக்கும் ஒரு பேரை போட்டு கோர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மெக்கானிக் இன்ஜினியரிங் படிச்சீங்கன்னா பொதுவாக ஒரு அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தெரியணுமோ அவ்வளவும் அதுல தெரியும். பொள்ளாச்சியில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் விக்னேஷ், அவரிடம் பேசலாம். விக்னேஷ் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன விக்னேஷ் சொல்லுங்க. மேடம் சொல்லுங்க.
எம்காம் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். ஓகே. இப்ப ஃபர்தரா எம்எல் படிச்சு லெக்சரர் புக் போறதா இல்ல ஜாப் புக் போறதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இல்ல உங்களோட கேள்வி ஒரு வாட்டி தெளிவா சொல்லுங்க விக்னேஷ். இப்போ எம்காம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மேடம். நான் எம்காம் பண்ணிட்டு இருக்கீங்க? எம்காம் பண்ணியா? ஓகே, பண்ணிட்டீங்க. ஓகே. ஃபர்தரா எம்எல் படிச்சு லெக்சரரா போறதா இல்ல வந்து ஜாபுக்கு போறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. எது பெஸ்ட் நல்ல ஸ்கோப் இருக்குன்னு ஒரு டவுட் இருக்கு. அதுதான் போன் பண்ணுங்க மேடம். ஓகே, தெரிஞ்சுக்கலாம். பட் இவர் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் பத்தி கேட்கல, எம்காம் முடிச்சிருக்காரு. இப்ப நெக்ஸ்ட் அவர் என்ன மாதிரியான லெக்சரர் மாதிரி போலாமா இல்ல வேற என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சோ இவருக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? சார், ஆசிரியர் வேலைக்கு போகணும்னா அதுக்கு சில தகுதிகள்லாம் இருக்கு. நீங்க பாத்திருப்பீங்க, முதல்ல எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் நீங்க பதிவு பண்ணி உங்களோட டேர்ன் வரத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு 45 வயசு ஆயிடும். அடுத்தது வெறும் எம்காமோட நிக்க முடியாது. நீங்க அதுக்கு மேல எம்ஃபில் பண்ணணும், அப்புறம் பிஹெச்டி பண்ணணும். அந்த மாதிரி பண்ணாதான் கொஞ்சமாவது நீங்க ஆசிரியர் வேலையில ஒரு லெவல்லையாவது உள்ள போக முடியும். இன்னொன்னு, ஆசிரியர் வேலைக்குன்னு சில தகுதிகள்ல முதல் தகுதி வந்து உங்களுக்கு அந்த வேலையில ஒரு ஈர்ப்பு இருக்கணும். வெறும் எம்காம் பண்ணுங்கிற ஒரு காரணத்துக்காக நீங்க வந்து ஆசிரியர் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. தயவு பண்ணி மற்ற வேலைகளுக்கு போங்க. இன்னைக்கு நிறைய கிடைக்குது. பைனான்சியல் அனலிஸ்ட் அந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி டு அக்வயர் பண்ணலாம். இவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வைட் ஸ்ப்ரெடா இருக்கு. இன்னைக்கு இன்ஜினியரிங் கோர்சஸ் அதுக்கான ஸ்கோப் என்னென்ன கோர்சஸ் எடுத்து படிக்கலாம், எது படிக்கிறது, அதோட கிராஷ் கோர்சஸ் எல்லாம் படிக்கலாம். இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே சொன்னீங்க. நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். தேங்க்யூ சோ மச். நன்றி. இத்துடன் இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தையுடன்.